ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ரசம் தான் பார்க்க போகிறோம். இந்த ரசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாருமே உங்களை தான் பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் பருப்பு போட்டுக்கலாம். நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய துவரம் பருப்பு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள், 1 டீஸ்பூனுக்கு தனியா அப்படிங்கிற கொத்தமல்லி விதைகள் 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு நாம் முக்கியமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய பொருள் 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம். நல்ல வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் பூண்டு 10லேருந்து 15 சேர்த்துக்கணும். அதுவும் அதோட தோலை நீக்காமல் அப்படியே சேர்த்துக்கணுங்க. காரத்துக்காக 2 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அது நம்மளுடைய காரத்தை பொறுத்து தான். இப்போது இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல மணம் வரும். அந்த டைமில் தான் நாம் இதை ஸ்டாப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாம் போட்டிருக்கிற அந்த பருப்பும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நம்ம ரசம் வைக்கும்போது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். ஒரு முறை நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறைகளில் இந்த மாதிரியே நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம தீயை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நாம் இப்போ ஆற வச்சுருக்கிறோம். ஓரளவு ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்ல பவுடர் ஆகணும்னு கிடையாது, ஓரளவுக்கு கொரன்னு இருந்தால் கூட போதுமானது தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூனுக்கு கல்லுப்பு போட்டிருக்கிறேன். நம்ம வீட்டில் நெல்லிக்காய் இருந்ததுன்னா ஒரு 4-5 நெல்லிக்காய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 6 நெல்லிக்காய் சேர்த்துருக்கிறேன். நெல்லிக்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணியில் கழுவிக்கணும். அதுக்கப்புறமா இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா இந்த நெல்லிக்காவை கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே நாம் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். இந்த கடுகும் ஜீரகமும் நல்லா பொரியணும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக பார்த்து எடுத்துருக்கிறேன். பழுத்த தக்காளியாக இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு முறை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும்னு கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ரசம் செய்யும்போது நாம் எப்போவுமே கையிலையே கல்லுப்பு எடுத்து சேர்த்துக்கிட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு முறை நம்ம இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் கொட்டிக்கலாங்க. நாம் ஊற்றிருக்கிற எண்ணெயே கரெக்டாக இருக்கும். இந்த மசாலாவை அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம வறுத்து எடுத்துருக்கிறதால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். இன்னும் இந்த எண்ணெயில் நல்லா பிரட்டும் போது இன்னும் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும். ஒரு முறை இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்தாச்சு. 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. நாம் ஏற்கனவே வேக வச்ச நெல்லிக்காய் அதோட தண்ணியோடு சேர்த்து நம்ம இது ஊற்றிக்கலாம். நெல்லிக்காய் மட்டும் போடணும் கிடையாதுங்க, அந்த தண்ணியோடு சேர்த்துனா நம்ம ஊற்றிக்கணும். இப்போது ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு நான் புளி ஊற போட்டிருந்தேன். புளி நல்லா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டுமே கரைச்சி இதில் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கிறேன். இது நம்ம நல்லா கொதிக்க வைக்கக்கூடாது, உள்ளுக்குள்ளேயே இது நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ண வேணாங்க. சூப்பரான நல்ல கம வாசனையில் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரசம் மட்டுமே போதும், நம்ம ஒரு தட்டு சோறு கூட சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம நெல்லிக்காவும் சேர்த்துருக்கிறதால அதோட டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். இந்த நெல்லிக்காயிலையும் இந்த மசாலா நல்லா ஊறி போயிருக்கும். இந்த ரசம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ரசம் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.